ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் அருண், ஃபிஷ் கீப்பர் சேலம். நாம் இன்றைக்கி பார்க்கக்கூடிய வீடியோ என்ன பார்த்தீங்கன்னா, ஒரு 7 ஃபீட் டேங்கோட அப்டேட் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ நான் வந்து இந்த டேங்கை வந்து இன்ஸ்டால் பண்ணும்போது வந்து அப்டேட் பண்ணல உங்களுக்கு, சரிங்களா? ஸோ ஏன்னா நம்ம வந்து நேரில் போய் அது வந்து செய்யலை. ஸோ நம்ம வந்து வீடியோ கால் மூலிமா வந்து நம்மளால் முடிஞ்சவர்களுக்கு பார்த்தீங்கன்னா அவருக்கு சின்ன சின்ன அப்டேட் வந்து பண்ணோம். ஆனால் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா அந்த ஒர்க்கை செஞ்சதே வந்து அவர் தான், சரிங்களா? ஸோ அதை பற்றியும் பார்க்கலாம். ப்ளஸ் வந்து சம் ஃபில்ட்ரேஷன் இந்த மாதிரி பெரிய பெரிய டேங்க் வந்து செய்யும் போது வந்து உங்களுக்கு வந்து சில சந்தேகங்கள்லாம் வரும் பார்த்தீங்களா? ஸோ அந்த ஒரு சில சந்தேகங்கள்லாம் வந்து ஏன் வருது அப்படிங்கிறதும். ஸோ ஃபஸ்ட்டு நான் வந்து ஒரு விஷயத்தை வந்து தெளிவுபடுத்திக்கிறேன். நம்ம வந்து வீடியோ மேக் பண்ணுறது வந்து தெரியாதவங்களுக்கும் புரியாதவங்களுக்கும் பிகினருக்கும் தான் வீடியோ வந்து மேக் பண்ணுறோம், சரிங்களா? ஸோ ரொம்ப பான் ஜீனியஸில் சில பேர் இருப்பாங்க பார்த்தீங்களா? ஸோ அவங்களாம் வந்து என்னோடய வீடியோவை வந்து பார்க்க வேணாம், என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவும் வேணாம், சரிங்களா? ஸோ நான் இந்த சம்பை வந்து செஞ்சு முடிச்சுட்டு நான் வீடியோ வந்து போட்டேன். ஸோ நம்ம தான் வந்து ஃபஸ்ட் டைம் வந்து இந்த மாதிரி ஒரு டூயல் ஃபில்ட்ரேஷன் வந்து செட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு வந்து எனக்கு ஒரு நெகட்டிவ் கமெண்ட் வந்துச்சு. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, பிரதர் நீங்கள் தான் ஃபஸ்ட் டைம் வந்து செஞ்சேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லாதீங்க, நாங்களாம் ஆல்ரெடி செஞ்சு முடிச்சிட்டோம், நாங்களும் செஞ்சுட்டோம், எங்களுக்கு தெரிஞ்சவங்களாம் செஞ்சுருக்காங்க அப்படிங்கிறீங்களா? ஸோ நான் வந்து இந்த ப்ரெஸ்டீஜ் பார்க்குற ஆள்லாம் கண்டிப்பாக கிடையவே கிடையாது. ஸோ ஒரு விஷயம் வந்து என்னை விட சூப்பராக நீங்கள் பண்ணியிருந்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், நானே என்னோட சேனலில் நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன், என் சப்ஸ்கிரைபர்லாம் சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்க டேங்கோட கிளாரிட்டி இதை விட சூப்பராக இருக்கும், சூப்பராக இருந்திருக்குது, சில விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா அட்வான்ஸாக பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நானே வந்து நிறைய வீடியோ போட்டிருக்கேன். ஸோ நான் வந்து இந்த கௌரவம் பார்க்குற ஆள்லாம் கிடையாது. உங்களுக்கு வந்து நீங்கள் வந்து கௌரவம் பார்க்கல அப்படின்னா நீங்கள் வந்து எந்த ஒரு விஷயத்தை வந்து புதுமையாக பண்ணியிருக்கீங்களோ நீங்கள் வந்து எனக்கு வந்து வாட்ஸ்அப் பண்ணிங்கன்னா அதை நான் வந்து நீங்கள் எப்படி வந்து அதுக்கு வந்து மெனக்கிட்டு ஒரு விஷயம் செஞ்சுருக்கீங்களோ அதை நான் சேனல்லே வந்து போஸ்ட் பண்ணி உங்களே நான் வந்து ப்ரமோட் பண்ணுவேன், சரிங்களா? ஸோ அது வந்து ஒரு எந்த வித ஒரு கூச்சு நாச்சமும் வந்து எனக்கு வந்து கிடையவே கிடையாது, சரிங்களா? நம்ம வந்து ஒரு மக்களுக்கு வந்து ஒரு நல்ல விஷயத்தை வந்து ஒரு ஏன்னா மேக்ஸிமம் வந்து பெரிய பெரிய ப்ராஜெக்ட் செய்கிறவங்களாம் வந்து சில விஷயங்களை குழம்பியிருப்பாங்க, அதெல்லாம் தெளிவுபடுத்தணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த டேங்கை எனக்கு செய்யணுங்கிற அவசியமே கிடையாது, சரிங்களா? இது வந்து எதுக்காக செஞ்சேன்னா, நான் வந்து ஒவ்வொருத்தருக்குமே வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணால் புரியாது. ஸோ இந்த வீடியோ மேக் பண்ணனா அவங்களுக்கு வந்து ஒரு விஷயம் ஈஸியாக புரியணும் அப்படிங்கிறதுக்காக தான் வந்து நான் வீடியோ வந்து மேக் பண்ணது கூட. ஸோ அதை வந்து நான் வந்து மூவிலே செஞ்சுட்டேன், கீப்பிலே செஞ்சுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து இந்த மாதிரி சொல்கிறது வந்து தவறான விஷயம். ஒன்று, நீங்கள் வந்து ஒரு வீடியோ வந்து போஸ்ட் பண்ணி மக்களுக்கு வந்து ஒரு தெளிவான விஷயத்தை வந்து சொல்லணும். இல்லைன்னா ஒரு ஆள் வந்து மெனக்கிட்டு ஒரு விஷயத்தை வந்து சொல்கிறாங்கன்னா அந்த விஷயத்தை கவனிக்கணும். கவனிக்க முடியலன்னா வீடியோ தூக்கி விட்டு போயிட்டே இருங்க, அன்சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு போயிட்டே இருங்க, சரிங்களா? அதை விட்டுட்டு ஒருத்தர் வந்து குறை சொல்கிறது ஒரு 22 நிமிஷத்து வீடியோவில் வந்து எதில் வந்து குறை கண்டுபிடிக்கலாம் அப்படிங்கிறது வந்து ஒரு விஷயத்தை நோட் பண்ணி அதை மட்டுமே வந்து நீங்கள் வந்து நோட்டீஸ் பண்ணி ஒரு கமெண்ட்ஸ் வந்து போஸ்ட் பண்ணாதீங்க, சரிங்களா? ஏன்னா நீங்கள் வளர மாட்டீங்க, நீங்கள் வளர மாட்டீங்க. பட் ஆனால் நாங்களாம் வளர்ந்துட்டு போயிட்டு தான் இருப்போம். நான் வந்து பார்த்தீங்கன்னா 184 சம்பு, ஸோ இந்த வீடியோவோட பார்த்தீங்கன்னா 185 சம்பு வந்து நான் மேக் பண்ணியிருக்கேன். அதுக்கு ப்ரூஃப் என்கிட்ட இருக்குது. ஆனால் நீங்கள் ஒரு சம்பு செஞ்சதுக்கு ப்ரூஃப் கூட உங்களுக்கு வந்து கிடையாம நீங்கள் வந்து நெகட்டிவ் கமெண்ட் வந்து பண்ணிட்டு இருக்கிறீங்க. ஸோ நீங்கள் நெகட்டிவ் கமெண்ட் பண்ணிட்டு இங்கே தான் இருந்துட்டு இருப்பீங்க. ஸோ நம்ம வந்து இன்னொரு சம்பெலாம் செஞ்சுட்டு போயிட்டு தான் இருப்போம், சரிங்களா? ஃப்யூச்சரில் வந்து ஷாப் வைக்கிற நிலைமை கூட நம்ம வந்து வரலாம். ஸோ இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் வந்து தயவு செஞ்சு என் சேனலில் எந்த ஒரு சேனலுமே வந்து போஸ்ட் பண்ணாதீங்க. ஒருத்தரை குறை சொல்லணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நீங்கள் அவங்கள விட திறமைசாலியாக இருந்தால் மட்டும்தான் நீங்கள் அவங்கள குறை சொல்லணும். இல்லைன்னா கம்முன்னு அந்த வீடியோ பார்த்து 4 விஷயம் கற்றுக்கலாம், பிடிக்கலையா போயிட்டே இருக்கலாம், சரிங்களா? ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான வீடியோஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 7 ஃபீட் டேங்க் வந்து ஒரு சப்ஸ்கிரைபர் வந்து பிரமாதமாக மேக் பண்ணியிருக்காரு. அதோட சைஸ் பார்த்தீங்கன்னா 7 × 2.5 × 2. இது வந்து மேக் பண்ண கிளாஸோட எம்எம் பார்த்தீங்கன்னா 19 mm கிளாஸ் வந்து மேக் பண்ணியிருக்காரு. ஃப்ரண்ட் கிளாஸ் மட்டும் எக்ஸ்ட்ரா கிளியர் கிளாஸ் வந்து போட்டிருக்காரு. ஸோ நம்ம சம்பிளாக பண்ண மாதிரியே பார்த்தீங்கன்னா டூயல் ஃபில்ட்ரேஷன். ஸோ இந்த பக்கம் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு அவுட்லெட் இருக்கும், இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு அவுட்லெட் இருக்கும், சென்டர் பார்த்தீங்கன்னா ஒரு இன்லெட் கொடுத்துருக்காங்க, சரிங்களா? ஸோ சம்பும் பார்த்தீங்கன்னா நம்ம இந்த வீடியோ போட்டிருந்தோம் இல்லையா? ஸோ பெரிய சம்பு தான். சம்போட சைஸ் வந்து அமேசிங்கான சைஸ் தான், 5 × 1.5 × 2. ஸோ இதில் வந்து எவ்வளோ கெப்பாசிட்டி இருக்கக்கூடிய பயோமீடியஸ் பிடிக்குன்னு பார்த்தீங்கன்னா சாலிடாக வந்து உங்களுக்கு 45 கிலோ பயோமீடியஸ் வந்து தாராளமாக லோட் பண்ணலாம். இதில் வந்து நீங்கள் நிறையா விஷயங்களை வந்து நீங்கள் ஆட் பண்ணலாம். கெமிக்கல் ஃபில்ட்ரேஷன் அதில் இருக்கக்கூடிய பியூரிஜன் அல்லது வந்து ஒரு ஆக்டிவேட்டட் கார்பன்லாம் நீங்கள் வந்து ஆட் பண்ணலாம். இல்லைன்னா வந்து அடுத்தது வந்து K1 மீடியா நீங்கள் போட்டு ரியாக்டர்ஸ் பண்ணலாம், சரிங்களா? அந்த மாதிரி விஷயங்கள் வந்து ஆட் பண்ணலாம். இதில் இருக்கக்கூடிய பெரிய அட்வான்டேஜே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஸ்பாஞ்ச் கம்பார்ட்மெண்ட்டுக்கு நல்லாவே ஸ்பேசஸ் கொடுத்ததுனால நீங்கள் வந்து உங்கள் இஷ்டத்துக்கு வந்து ஃப்ளோ கொடுக்கலாம். அதாவது ஒரு 115 125 இந்த மாதிரி வாட்ஸ்லாம் நீங்கள் யூஸ் பண்ணி உங்கள் அந்த டேங்குக்கு வந்து நீங்கள் ஃப்ளோ கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த வாட்டர் வந்து சீக்கிரமாக சைக்கிளிங் ஆகும். ஸோ நீங்கள் வந்து ஒரு மாதிரி ஒரு பெரிய பெரிய டேங்க் வந்து மேக் பண்ணுற மாதிரி இருந்தால் ஸோ நீங்கள் ஒரு வீடியோஸை பார்த்து இம்ப்ரெஸ் ஆகிட்டு டேரெக்டாக இறங்கிடாதீங்க. ஏன்னா இவருக்கே பார்த்தீங்கன்னா காஸ்ட் வந்து
2 போயிடுச்சு சரிங்களா. ஸோ 1,20,000 பார்த்தீங்கன்னா இவருக்கு வந்து இது வரைக்குமே பட்ஜெட் வந்து ஆயிருக்குது. ஃபிஷஸ்லாம் பார்த்தீங்கன்னா தனி ரேட்டு. ஸோ இப்படி வந்து ஏன் இவ்வளோ ரேட் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ராசஸ் வந்து எந்த அளவுக்கு வந்து பெருசாக இருக்குதோ ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா செலவுகளும் பார்த்தீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி வந்து இருக்கும். இதில் வந்து நீங்கள் வந்து கம்ப்ரஸ் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே உங்களால் பண்ண முடியாது. ஏன்னா பெரிய ப்ராசஸ் அப்படிங்கிறப்ப பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து ஒரு 16 mm வந்து போதுமானது. ஆனால் இவர் பார்த்தீங்கன்னா 19 mm போட்டிருக்காரு. நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், நீங்கள் வந்து சாதாரண கிளாஸ் வந்து மேக் பண்ணாலே எஸ்டாப்ளிஷாக வந்து உங்களுக்கு வந்து கிளாரிட்டி வந்து இருக்கும். நீங்கள் வந்து ஒரு எக்ஸ்ட்ரா கிளாஸ் எல்லாம் போனீங்கன்னா உங்களுக்கு காஸ்ட் வைஸ் பார்த்தீங்கன்னா டபுளாகவே ஆயிரும். இதுக்கப்புறமே பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு பெரிய பெரிய டேங்க்லாம் போடும்போது பார்த்தீங்கன்னா பிரேசிங் கிளாஸ், சேட்டர் ஃபேன் பிரேசிங் சொல்லுவாங்க, பாட்டம் பிரேசிங், டாப் பிரேசிங், இப்படிலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிரேசிங்க்கே வந்து ஒரு தனி காஸ்ட் உங்களுக்கு வந்து வந்துடும். இது ஒன்று. இதுக்கப்புறமே பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய டேங்க் செய்யும் போது உங்களுக்கு ப்ராப்பரான எல்லாம் ஹெவியான ஒரு டேபிள் வந்து செய்யணும் சரிங்களா. ஸோ நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், எல்லா ஆங்கிலையும் வந்து நீங்கள் சூப்பராக வந்து உங்களுக்கு ஒன்று டிசைனை வந்து நீங்கள் மேக் பண்ணிக்கலாம் சரிங்களா. எல்லா ஆங்கிளில் நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து ஒரு டேபிள் செஞ்சு முடிச்சுட்டு ப்ளைவுட்டு போட்டு தெர்மாக்கோல் ஷீட்டை வச்சு டேங்க் வச்சு முடிச்சுட்டு சம்பெல்லாம் செட் பண்ணி முடிச்சுட்டு நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டிசைனிங் எதாவது தேவை, ப்ளைவுட் மாடல் டோர் மாதிரி எதாவது தேவைன்னா அதுக்கப்புறமா நீங்கள் செஞ்சீங்கன்னா கூட உங்களுக்கு வந்து காஸ்ட் வைஸ் வந்து கம்மியாகும். இல்லை நான் வந்து உடன்லேயே டேங்க் பார்க்கறதுக்கு நல்லா பிரம்மாண்டமாக ப்ரீமியம் லுக்கில் வந்து ரெடி பண்ணுறேன்னா உங்களுக்கு டேபிள் காஸ்ட்டே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி பார்த்தாலுமே ஒரு 7 ஃபீட்டுக்கெலாம் வந்து ஒரு 20,000 உங்களுக்கு வந்து காலி ஆயிரும். ஸோ இது ஒன்று. அப்புறம் வந்து டேங்குக்கு வந்து நீங்கள் 90 mm கிளாஸ் யூஸ் பண்ணுறதுனால ரேட்டு வந்து ஹை லெவலில் இருக்கும் சரிங்களா. ஸோ ஸ்கொயர் ஃபீட்டு 350-400 அந்த மாதிரி ரேஞ்சுக்கு வந்து இருக்கும். அப்போ மொத்த ஸ்கொயர் ஃபீட்டு அப்புறம் பிரேசிங்கில் செலவு இந்த மாதிரி விஷயங்கள் வந்து இருக்கும். இவ்வளோ பெரிய டேங்க் செய்கிறதுனால ஃபில்ட்ரேஷன் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒன்றா இருக்கும். ஸோ 7 ஃபீட் அப்படிங்கிறப்ப பார்த்தீங்கன்னா ஒரு 5 ஃபீட்டு அல்லது வந்து ஒரு 4 ஃபீட்டு வந்து கண்டிப்பாக சம் ஃபில்ட்ரேஷன் வந்து செய்கிற மாதிரி வரும். இல்லை சம் ஃபில்ட்ரேஷன் செய்ய விருப்பம் எனக்கு இல்லை, அந்த மாதிரி விருப்பம் இல்லை அப்படின்னா நீங்கள் ஒரு கேனிஸ்டர் போட்டிங்கன்னா கூட 2 கேனிஸ்டர் அல்லது 3 கேனிஸ்டர் நீங்கள் கம்பல்சரி வைக்கிறதா இருக்கும். ஏன்னா ஒரு கேனிஸ்டரோட கெப்பாசிட்டி வந்து ஒரு 6 to 7 கிலோ பயோமீடியஸாக லோடு பிடிக்கும். அதே சம்பு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு 5 ஃபீட்டு செய்யும்போது 45 to 50 கிலோ வந்து உங்களுக்கு சேலடாக பார்த்தீங்கன்னா பயோமீடியஸ் வந்து பிடிக்கும். எந்த அளவுக்கு நீங்கள் வந்து பயோமீடியஸ் வந்து அதிகப்படியாக லோட் பண்ணி ப்ராப்பரான ஸ்பாஞ்ச் செக்ஷன், மெக்கானிக்கல் செக்ஷன் வந்து நீங்கள் ஹெவியாக கொடுக்குறீங்களோ அப்போ தான் வந்து உங்கள் டேங்க் வந்து இதே மாதிரியும் அல்லது வந்து இப்போ பார்த்து நீங்கள் ஒரு 7 ஃபீட் டேங்க் மாதிரி பார்த்தீங்கன்னா கிளாரிட்டியாக இருக்கும். இப்போ நீங்கள் பார்த்து ஒரு 7 ஃபீட் டேங்கோட கிளாரிட்டி வந்து இன்னும் வந்து உங்களுக்கு வந்து கிளாரிட்டி ஆகும். அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பாஞ்ச் செக்ஷன் வந்து ப்ராப்பராக வந்து இன்னும் கொஞ்சம் அலைன் பண்ணும் சரிங்களா. ஸ்பாஞ்ச் கம்பேர் பண்ணி நல்லா அலைன் பண்ணார்னா அவரோட டேங்கோட வாட்டரோட கிளாரிட்டி வந்து இன்னும் சூப்பராக இருக்கும். ஸோ இதில் வந்து அவர் வந்து ரொம்ப ரொம்ப மெனக்கெட்டது என்னன்னு கேட்டிங்கன்னா 2-வே ஃபில்ட்ரேஷன் சரிங்களா. அப்போ வந்து தண்ணி ஒரே மாதிரியே வரணும் அப்படிங்கிற கான்செப்ட் வந்து நம்ம இந்த விஷயத்தை சொல்லியிருக்கோம் இல்லையா, அதுதான் வந்து அதில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய பிரச்சனை கூட. நம்ம சப்ஸ்கிரைபர் கூட ஒருத்தர் சொல்லியிருந்தார், பிரதர் நீங்கள் வந்து 2 வால்வு சொன்னீங்க, ரெண்டுமே கேட் வால்வ் வைக்கிறோம், கேட் வால்வ் வைக்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி தண்ணி வரலினா எந்த வால்வு தண்ணி வருதோ அந்த வால்வு நீங்கள் ஃப்ரீயாக விட்டுட்டு தண்ணி வராத வால்வு வந்து நீங்கள் வந்து கொஞ்சம் லாக் ஃப்ரீயாக திறந்து விட்டு தண்ணி வரதை கொஞ்சம் க்ளோஸ் பண்ணி விட்டீங்கன்னா ஒரே மாதிரி தண்ணி வரும்னு சொன்னீங்க. கண்டிப்பாக அந்த விஷயத்தை நான் அக்ரி பண்ணுறேன், அது வந்து மறுக்கவே முடியாது. கரெக்டாக ஒரே மாதிரி சொன்னீங்க. ஆனால் வந்து தண்ணி வந்து உங்களுக்கு ஒரே மாதிரி வரும், மேலே வந்து வாப்ளிங் சவுண்டு கேட்கும். இப்போ வந்து நீங்கள் உங்கள் மைக் வந்து பக்கத்தில் தான் இருக்குது. இப்போ என்னோட ஃபிஷ் டேங்கில் ரூமில் பார்த்தீங்கன்னா 2 சம் ஃபில்ட்ரேஷன் ஓடிட்டு இருக்குது. உங்களுக்கு வந்து வாப்ளிங் சவுண்ட் வந்து கேட்கவே கேட்காது சரிங்களா. இப்போ வந்து ஃபேன்லாம் ஃபுல்லாக ஆஃப் பண்ணியிருக்கேன், இருந்தாலுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வாப்ளிங் சவுண்டு பல 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 அப்படின்னு கேட்காது. திடீர்னு ஏர்லாக் ஆகிற மாதிரி ஒரு சவுண்டு கேட்கவே கேட்காது. காரணம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 2 இதுலேயுமே ஒரே மாதிரி தண்ணி வரதுனால நீங்கள் வந்து உங்களுக்கு இப்போ நான் வந்து 60 வாட்ஸ் வந்து நான் ஃப்ளோ வந்து கொடுத்துருக்கேன் சரிங்களா. அப்போ வந்து 30 வாட்ஸாக பிரிஞ்சு வந்துடும். அதனால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சாஃப்டாக வந்து வாட்டர் விழுறதுனால உங்களுக்கு அந்த நாய்ஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா 0 ஆயிரும். ஏன்னா வந்து நம்ம மேக்ஸிமம் எல்லாருமே வந்து செட் பண்ணக்கூடிய பர்சன் பார்த்தீங்கன்னா பெட்ரூமில் தான் செட் பண்ண போகிறோம் சரிங்களா. ஸோ யாருமே ஹாலில் வைக்கிறதுக்குலாம் இவ்வளோ பெரிய டேங்க் அலோவ் பண்ணுறதே கிடையாது. எங்கள் வீட்லேயுமே பார்த்தீங்கன்னா அந்த ஃபிஷ் டேங்குலாம் வந்து அலோடே கிடையாது. ஸோ எனக்கு மட்டும் தான் இன்ட்ரெஸ்ட்டு. வீட்டில் வந்து பார்த்தாங்க எங்கே பாரு மீன் தொட்டி வச்சுக்கிட்டு கழுவிட்டு பிடிச்சிட்டு இருக்கிற சொல்லிட்டு எல்லா வீட்லேயும் ஆகிற மாதிரி தான் எங்கள் வீட்லேயும் ஆகிட்டு இருக்குது. ஸோ அதனால் பெட்ரூமில் நீங்கள் வைக்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு வாப்ளிங் சவுண்டோ ஒரு மோட்டரோட நாய்ஸோ அந்த மாதிரி இருந்துச்சுன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து இரிட்டேஷன் அப்படிங்கிறது வந்து கண்டிப்பாக ஆகும். ஸோ அதனால் வந்து ஒவ்வொரு விஷயமே நீங்கள் பார்த்து பண்ணுறதுனால ஸோ அந்த டேங்க்கு கொடுத்துருக்க ஃப்ளோ பார்த்தீங்கன்னா 85 வாட்டில் வந்து ஃப்ளோ கொடுத்துருக்கோம். அதுக்கு நீங்கள் வந்து 115 கூட நீங்கள் தாராளமாக கொடுக்கலாம். வாட்டர் சைக்கிளிங் வந்து சூப்பராக இருக்கும். ஸோ ஃபிஷஸ் பொறுத்தவரைக்குமே பார்த்தீங்கன்னா மான்ஸ்டர் ஃபிஷஸான அரோனா அப்புறம் இந்த மாதிரி ஃபிஷஸ் தான் அவங்க வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. ஃப்யூச்சரில் வந்து இன்னும் ஃபிஷஸ் வந்து ஆட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறமே பார்த்தீங்கன்னா அதில் வந்து நேச்சுரல் செட்டப்பாக பார்த்தீங்கன்னா சாண்ட் போட்டிருக்காங்க. அண்ட் பார்த்தீங்கன்னா டிஃப்ட் வச்சு லாவா ராக் செட்டப் பார்த்தீங்கன்னா வச்சுருக்காங்க. ஸோ இந்த மாதிரி செட்டிங் இருக்கனால அந்த டேங்கோட
அட்மாஸ்பியர் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு நேச்சுரல் செட்டப்லேயே இருக்கும். சரிங்களா? ஸோ நான் வந்து ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், நீங்கள் இந்த ஏதாவது சம் ஃபில்ட்ரேஷன் போட்டாலுமே வந்து இந்த மாதிரி ஒரு டாப் ஃபில்டர் போட்டிங்கன்னா மட்டும்தான் பேர் பாட்டம் வந்து இந்த டேங்கில் இருக்கிற மாதிரி வந்து கிறிஸ்டல் கிளியராக வந்து க்ளீனாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஸோ அந்த டேங்கில் என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்தாண்ட ஒரு அக்ராலிக் கிளாஸு, இந்தாண்ட பார்த்தீங்கன்னா ஒரு அக்ராலிக் கிளாஸ் வச்சு ஒரு 1/2 mm தூக்கி வச்சதுனால பார்த்தீங்கன்னா ஃபிஷ்ஷோட வேஸ்ட்லாம் வந்து உங்களுக்கு வந்து இழுத்துக்கிட்டு வந்து டாப் ஓவர்ஃப்ளோ பாக்ஸுக்கு வந்து விழுந்துடும். இன்னொன்று வந்து வேவ் மேக்கர் வந்து அந்த டேங்குக்கு வந்து ஆட் பண்ண போகிறாங்க. சரிங்களா? ஸோ வேவ் மேக்கர்லாம் ஆட் பண்ணால் பார்த்தீங்கன்னா அந்த டேங்கில் வந்து ஃபிஷ்ஷோட வேஸ்ட் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப உங்களுக்கு வந்து குறைவாக தான் இருக்கும். இது வந்து இதில் செய்யக்கூடிய ஒரு ப்ராசஸ். இல்லை நீங்கள் வந்து சிங்கிள் ஃப்ளோ தான் போட்டிருக்கீங்க அப்படின்னா கூட நீங்கள் ஒரு புஷ் பண்ணுறதுக்கு வந்து ஒரு வேவ் மேக்கர் தான் மட்டும் தான் அந்த வேஸ்ட்டு போய் உங்களுக்கு ஓவர்ஃப்ளோ பாக்ஸ்கிட்ட போய் நிற்கும். சரிங்களா? ஸோ இந்த கான்செப்டில் வந்து உங்களுக்கு என்ன ஒரு பெனிஃபிட்டிங் கேட்டிங்கன்னா, சப்போஸ் நீங்கள் சம்பை ஆஃப் பண்ணிட்டா கூட இந்த ஃபில்ட்ரேஷன் வந்து உங்கள் டேங்க் வந்து ரன் ஆகிட்டு இருக்கும். ஸோ ஒரு பெரிய பெரிய டேங்க் வந்து ரன் ஆகும், பட் ஆனால் கிளியரன்ஸ் கண்டிப்பாக கிடைக்காது. அதை நான் வந்து ஷூரிட்டியாக சொல்கிறேன். ஏன்னா இந்த ஒரு சின்ன டேங்குக்கு அந்த டாப் ஃபில்டர் வந்து சூட் ஆகும். ஒரு 6 feetக்குள்ளே தான் வந்து டாப் ஃபில்டரோட கான்செப்ட் வந்து உங்களுக்கு வந்து அட்ஜஸ்டபிள் ஆகும். இதே 7 feet 8 feet 10 feetலாம் போனீங்கன்னா உங்களுக்கு வந்து அட்ஜஸ்டபிள் கண்டிப்பாக ஆகவே ஆகாது. அதே மாதிரி என் வாட்டர் வந்து கிளாரிட்டி ஆகலை, சம் ஃபில்ட்ரேஷன் போட்டு கிளாரிட்டியே ஆகலை. மற்றவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா 2 நாள் 3 நாளே கிளாரிட்டி ஆகிடுது. எனக்கு ஏன் கிளாரிட்டி ஆகலைன்னா ஒவ்வொரு டேங்கும் வந்து ஒவ்வொரு டைம் பார்த்தீங்கன்னா எடுக்கும். ஸோ நீங்கள் வந்து அதுக்கோசரம் நீங்கள் வெயிட் பண்ணி தான் ஆகணும். நீங்கள் அவசரப்பட்டு தண்ணி கிளாரிட்டி ஆகலைன்னு சொல்லிட்டு வாட்டர் சேஞ்ச் பண்ணுறது அந்த மாதிரி ப்ராசஸ்லாம் தயவு செஞ்சு நீங்கள் வந்து பண்ண வேணாம். சரிங்களா? ஸோ உங்கள் டேங்குக்கு நீங்கள் கொடுக்க வேண்டிய விஷயம் பார்த்தீங்கன்னா பொறுமை, டைமிங். ஸோ இந்த 2 விஷயம் பொறுமையாக பண்ணிங்கனாவே வந்து உங்கள் டேங்க் வந்து கிளாரிட்டி ஆகிறதுக்கு வந்து ஸ்டார்ட் ஆகிடும். ஃபிஷ்ஷஸ்லாம் நீங்கள் வந்து ஒரு 2 days 3 daysலேயே வந்து ஃபிஷ்ஷஸ்லாம் நீங்கள் போட்டுட்டிங்கன்னா டப்புன்னு அடி வாங்கிடும். அந்த மாதிரி விஷயங்களை வந்து பண்ண வேணாம். எப்பயுமே நீங்கள் வந்து ஒரு சம் ஃபில்ட்ரேஷன் வந்து செட் பண்ணுற மாதிரி இருந்தால் நீங்கள் வந்து உங்கள் வாட்டரோட TDS வந்து பார்த்துக்கோங்க. உங்கள் TDS வந்து ஒரு 250 இருந்தால் மட்டும்தான் உங்கள் டேங்கோட கிளாரிட்டி வந்து நல்லா எஸ்டாப்ளிஷாக வந்து நிற்கும். அதை விட்டுட்டு நீங்கள் 1200 இருக்குது, என்னோட சம் ஃபில்ட்ரேஷன் போட்டுமே கிளாரிட்டி வரல, கேனிஸ்ட் போட்டுமே எனக்கு வந்து கிளாரிட்டி வரலன்னு சொன்னீங்கன்னா கிளாரிட்டி வராது. அப்போது என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா, ஆஃப் வாட்டர் வந்து போர் வாட்டரும் ஆஃப் வாட்டர் வந்து RO வாட்டரும் நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து பேலன்ஸ்ட் ஆகும். அப்போ வந்து உங்களுக்கு கிளாரிட்டி அப்படிங்கிறது வந்து ஈஸியாக கிடைக்கும். நீங்கள் ஒரு சம் ஃபில்ட்ரேஷன் செட் பண்ணாலும் சரி, எந்த ஒரு புது டேங்க் செட் பண்ணாலும் சரி, இன்ட்ரடியூஸ் பண்ணக்கூடிய ஃபிஷ்ஷஸ் வந்து ஒரு ஹார்டி ஃபிஷ்ஷஸ் போட்டு டெஸ்ட் பண்ணுங்கள். அந்த ஃபிஷ் வந்து சர்வே பண்ணுறதா இல்லையா பார்த்துக்கிட்டு அதுக்கப்புறமே ஃபிஷ்ஷஸ் வந்து நீங்கள் ஆட் பண்ணுங்கள். You found the one, you should never give her up. I think it's the way life changes when in love, yeah. I surround my soul with the positivity. That's why I don't worry about the things that I don't see, yeah. These days I don't worry about much. I think we should have some more fun. I still dream about the days when we were young. I'll take a hit and still finish in one, yeah, yeah. Too far away from our hearts, yeah, yeah. The ones we keep close, we should never let go. So tell me who you love, baby. Take a moment to unwind, fix yourself and realign yourself with the world, baby. Breathe slow, baby, yeah. We should breathe slow, we should breathe slow, we should breathe slow. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பார்த்தீங்கன்னா இதோட முடிஞ்சிச்சு. ஸோ நீங்கள் பார்த்த விஷயங்கள் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும் நம்புகிறேன். அதே மாதிரி வந்து சம் ஃபில்ட்ரேஷன் வந்து உங்களுக்கு இது மாதிரி தேவைப்பட்டால் நம்மளால் வந்து நேரில் வந்து பண்ண முடியாது. நான் இந்த டேங்க் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வீடியோ காலில் வந்து முடிஞ்ச வரைக்குமே வந்து கைடன்ஸ் பண்ணோம். ப்ளஸ் வந்து அந்த சப்ஸ்கிரைபருக்கு வந்து நாலேஜ் இருந்ததுனால ஈஸியாக பண்ண முடிஞ்சு. ஸோ நம்ம வந்துட்டு நேரில் வந்து தான் பண்ணோம் அப்படிங்கிற நெசசரிஸ் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கிடையவே கிடையாது. நம்மளால் வந்து வீடியோ கால்லையுமே வந்து
ப்ராப்பரான டயக்ராம் கொடுத்து இப்படி வந்து அழகாக ஒரு டேங்க் வந்து மேக் பண்ண முடியும். ஸோ இதுக்கு நீங்கள் பண்ண வேண்டிய விஷயம் பார்த்தீங்கன்னா, நம்மகிட்ட பர்ச்சேஸ் பண்ணக்கூடிய பர்சனுக்கு வந்து எப்பவுமே ஃப்ரீ சர்வீஸ், ஃப்ரீ கைடன்ஸ் தான். ஸோ சம்புக்கு தேவையான பயோ மெட்டீரியல்ஸ்லாம் கண்டிப்பாக நம்மகிட்டே வந்து பெஸ்ட் ப்ரைஸஸ் வந்து கொடுத்துருக்குறோம். ஸோ நம்ம கொடுக்கக்கூடிய சர்வீஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். ஸோ என்னோட வாட்ஸ்அப் நம்பர் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் கமெண்ட்ல பின் பண்ணுறேன். உங்களுக்கு ஏதாவது ப்ராடக்ட் ஏதாவது தேவைப்பட்டால் தாராளமாக என்னை கான்டாக்ட் பண்ணலாம். மீண்டும் ஒரு சிறப்பான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். பாய்.